அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலத்தை நம்ம முன்னோர்கள் வரையறுத்ததின் அடிப்படையில் அசுபஹோரைகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அசுபஹோரைகள்னா அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தின் அடிப்படையில் அப்ப பூமியில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும்? அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் பூமியில் இருக்கும் பொழுது பூமியில் வாழுகிற ஜீவராசிகளிலிருந்து அத்துணை விதமான நிலைகளுக்கும் நிச்சயமாக அசுப நிகழ்வுகளைத்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். அப்ப அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலத்தில் மனிதருடைய செயல்கள், எண்ணங்கள், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இவை அனைத்துமே அசுபத்தன்மையை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் உங்களிடம் அசுப ஹோரையினுடைய காலத்தில் கேள்வி கேட்கிறார் என்றால் அவருடைய ஜாதக ரீதியாக, கர்மவினை ரீதியாக அவர் பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு கால சூழலை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உறுதியாக நம்ப வேண்டும். இதுதான் பிரசன்ன ஜோதிடத்தினுடைய அடிப்படை சூட்சமமாக அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நீங்க ஒவ்வொரு நிலைகள்லையும் ஆய்வு செய்துட்டு வரீங்க. அப்போ கடந்த வகுப்புல சூரிய ஹோரையில ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் வாழ்வியல்ல அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக நீங்க படிச்சிருப்பீங்க, அனுபவ ரீதியா பயன்படுத்திட்டு வந்திருப்பீங்க. இப்ப அடுத்து நம்ம அசுப ஹோரைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய பாடத்திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு காலமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த பாடத்திட்டம் என்னவாக இருக்கிறது? இந்த தொழில்முறை ஜோதிட பயிற்சி முதல் பருவத்தினுடைய 7வது பாடமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, ஒவ்வொரு பாடத்திட்டமும் உங்களை வந்தடையும் பொழுது அதை படித்து புரிந்து அதை நீங்கள் வாழ்வியலில் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்படி பயன்படுத்தி அதில் வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, குழப்பங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு மிக துல்லியமான ஒரு பலனுரைக்கக்கூடிய ஜோதிடர்களாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஆகையினால ஒவ்வொரு பாடத்திட்டத்தையும் பார்த்துட்டோம் உடனே அடுத்த பாடத்திட்டம் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்கள் கற்றறிந்த பாடத்திட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படுகிறது, அதை எவ்வாறு துல்லியமாக உணர்வது, அதை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு துல்லிய பலன் எடுத்துரைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது மிகச்சிறந்த ஜோதிடராக இந்த உலகத்தில் நீங்கள் நிச்சயமாக வளம் வருவீர்கள் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இந்த முதல் பருவத்தினுடைய 7வது பாடத்திட்டத்தில் நாம் இன்று இணைந்திருக்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த பாடத்திட்டத்தை எல்லாம் நீங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி பலன் கூறக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக நீங்கள் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி உருவாகி இருக்கும்போது தான் ஒவ்வொன்றா நாங்கள் சொல்லித்தர அதிநுட்பமான துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் நீங்க நிச்சயமா வளம் வர முடியும். புரியுதுங்களா? அப்போ இன்றைய பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அசுப ஹோரைகளை கொண்டு பலன் அளிக்கக்கூடிய முறைகள். அசுப ஹோரைகள் என்பது அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க காலமாக அமைந்திருக்கிறது. அப்போ அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கமிக்க இந்த காலத்துல பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் நிச்சயமாக அசுப நிகழ்வுகளையும் மாறுபட்ட எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை நாம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம இன்றைக்கு பாடத்திட்டத்தில் அசுப கோரைகளை கொண்டு துல்லியமான பலனுரைக்கக்கூடிய சூட்சமங்களை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே அசுப கிரகத்தினுடைய முதன்மையா இருக்கக்கூடிய சூரியனை மிக தெளிவா நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அசுப ஹோரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை.
சரி, இந்த செவ்வாய் கோரையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் பூமியில் ஏற்படும், என்னென்ன மாதிரியான நிலைகள் ஏற்படும், அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக படிக்க போகிறோம். அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலம் செவ்வாய் கோரை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், செவ்வாய் கிரகம் என்பது ஒரு அசுப கிரகமாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய, பூமியில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகளானது நிச்சயமாக பூமியில் வாழுகிற ஜீவராசிகளுக்கும் தாவரங்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முதலில் உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்படி செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கற்றைகள் பூமியில் மனிதர்களிடத்திலும் ஜீவராசிகளிடத்திலும் இன்னும் சொல்ல போனா தாவரங்களிடத்திலும் எப்படி ஒரு எதிர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளிக்கற்றையில் பொதிந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியும் காஸ்மிக் எனர்ஜியும் மற்ற கிரகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையினுடைய தன்மைகளும் இந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளினுடைய தன்மையை மிக தெளிவா நம்ம புரிஞ்சு படிக்கும் பொழுது, அந்த ஒளிக்கற்றைகள் இருக்கக்கூடிய தன்மையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தானே பூமியில் மாற்றங்கள் ஏற்படுது. அப்ப அந்த மாதிரி நிலைகள்ல மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுத்துரைக்க முடியும். அப்போ நிச்சயமா என்ன தெரிஞ்சுக்கணும்? செவ்வாய் கிரகம் வெளிப்படுத்துகிற, செவ்வாய் கிரகம் பிரதிபலிக்கிற ஒளிக்கற்றையில் என்னென்ன விதமான தன்மைகளை கொண்ட, என்னென்ன விதமான இயக்கு சக்தியை கொண்ட இந்த பிரபஞ்ச சக்தி உள்ளடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மிக தெளிவாக புரிந்து கொண்டாலே, செவ்வாய் கிரகமானது பூமியில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மிக தெளிவா உங்களால சொல்ல முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம நிச்சயமா செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத மிக தெளிவா பொறுமையா படிச்சு அதை குறிச்சு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிகச்சிறந்த ஜோதிடர்களா உங்களால் வளம் வர முடியும். இந்த ஈசா யூனிவர்சிட்டி வழங்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திட்டமும் மிக முக்கியம். அப்ப நீங்க அதற்கு ஏற்றார் போல என்ன பண்ணிக்கணும்? உங்களை வடிவமைத்து உங்க மனம், எண்ணம், செயல் ஆகியவற்றை மாற்றிக்கொண்டு இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா பெரிய மாற்றங்கள் உங்கள்கிட்ட வந்தே தீரும். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. அப்போ செவ்வாய் கிரகம் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றையானது என்னவாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒளிக்கற்றையிலிருந்து வரக்கூடிய, செவ்வாய் கிரகம் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்மறை வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கிறது. அது என்ன சார் உள்மறை வெப்பம் அப்படின்னா, இதுக்கு ஆங்கிலத்தில் லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறீங்க. அப்போ அந்த கொதிக்கிற தண்ணியினுடைய வெப்பநிலை என்னவா இருக்கும்? 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். 1 மணி நேரம் அந்த தண்ணி கொதிக்குது. 1 மணி நேரம் கழிச்சும் நீங்கள் அந்த தெர்மோமீட்டர் வச்சிங்கன்னா அது 100 டிகிரி சென்டிகிரேடை தான் காட்டும். அப்போ ஏன் சார் அந்த வெப்பம் அதிகரிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் அந்த வெப்பத்தை, அதுக்கு மேலே கொடுக்கிற அத்தனை விதமான வெப்பத்தையும் தன் நிலை மாற்றத்திற்கு, என்ன மாதிரி நிலை மாற்றம்? அந்த நீர் நீராவியாவதற்கான உருமாற்றத்திற்காக அந்த வெப்பத்தை அந்த தண்ணீர் பயன்படுத்தி கொள்கிறது. அப்போ நீரினுடைய வெப்பநிலை கடைசி சொட்டு இருக்க வரைக்கும் அந்த வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டாது. ஆனால் முழுமையாக அந்த நீரானது நீராவியாக உருமாற்றம் பெறும் பொழுது அந்த நீராவியினுடைய வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ தெர்மாமீட்டர்ல அளவிட முடியலேங்கிறதுக்காக அங்க வெப்பம் அதிகரிக்கலைன்ற அர்த்தம் இல்லை. அந்த வெப்பம் அனைத்துமே ஒரு நீரை உருமாற்றிக் கொள்வதற்கு, நீராவியாவதற்கு எடுத்துக்கொள்கின்ற வெப்பமாக இருக்கிறது. அது போன்ற வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி
செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளுக்கு அதீதமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த உள்மறை வெப்பத்தை நீங்க தெர்மோமீட்டரை வச்சு, வெப்பநிலை மானியை வச்சு உங்களால் அளவிட முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அளவிட முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஒரு உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்பத்தால் வரக்கூடிய கொப்பளங்கள் வருது, அம்மா போடுது, வாயெல்லாம் புண்ணா போயிடுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பயங்கர பாடி ஹீட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க இல்லையா? அப்ப பாடி பயங்கர ஹீட் ஆயிருச்சுன்னா நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய், மருத்துவர்கிட்ட போய் அந்த வெப்பமானியை வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க டெம்பரேச்சர் ஏதாவது ஒரு 100, 150, 200 இப்படி போகுமான்னா போகாது. உங்க பாடி டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்கள் உடலினுடைய உள் வெப்பம் நிச்சயமா அதிகரித்திருக்கும். அந்த உள் வெப்பம் அதிகரிக்கிறதுனால உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுது? அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வெப்பக்கட்டிகள், கொப்பளங்கள், புண்கள், அம்மா பார்க்கறது, இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே ஏற்படுகிறது. அந்த நிலைக்கு யார் காரணகர்த்தான்னா இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப சக்தி. புரியுதுங்களா? அந்த வெப்ப சக்தியை அளவிட முடியாது. அவங்க உடம்புல என்ன ஏறாது? வெப்பத்தினுடைய நிலை அதிகரிக்காது. அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெப்ப சக்தியை உள்ளடக்கி இருக்கிறது இந்த செவ்வாய். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அப்போ இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய வெளிப்பாடு, செவ்வாய் கிரகம் எதிரொலிக்கிற, பிரதிபலிக்கிற இந்த ஒளிக்கற்றையானது உள்மறை வெப்பத்தை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது. அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க ஆயில் பாத் பண்ணுங்க, பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க, அதே நேரத்தில் உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள்களை நிச்சயம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மருத்துவர்கள் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் எடுத்துரைப்பார்கள். அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட் குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே போய் டாக்டர்கிட்ட போய், மருத்துவர்கிட்ட போய், ஐயா என் பாடி ஹீட் எவ்வளோ செக் பண்ணுங்கன்னா அது எப்பவும் போல் அதே லெவலில் தான் இருக்கும். ஆனால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள் குறைஞ்சிரும், கண்ணெரிச்சல் இருக்காது, அந்த அம்மா போட்டிருக்க நிலை மாறிடும். அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது? உங்கள் உடலினுடைய அந்த உள்மறை வெப்பம் குறைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அறிவியல் பூர்வமான ஒரு தன்மையாக இருக்கிறது. அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளிக்கற்றைகள் பூமியை வந்தடையும் பொழுது பூமியில் இருக்க ஜீவராசிகள், தாவரங்கள், மனிதர்கள் இவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மறை வெப்பத்தை, உள்மறை வெப்பத்தை, லேட்டன் ஹீட்டை அதிகப்படுத்துகிறது. நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு பொருளானது, ஒரு திரவமானது வெப்பப்படுத்தும் பொழுது அதனுடைய அடர்த்தி குறையும். ஒரு தார் இருக்கு, நல்ல கெட்டியா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கும்போது அதை வெப்பப்படுத்தினீங்கன்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக உருகு நிலைக்கு வந்து அப்படி நார்மலாக ஒரு ஆயிலை ஊற்றுற மாதிரி ஓடக்கூடிய ஒரு திரவ நிலைக்கு மாறும். இது எல்லா திரவங்களுக்கும் பொதுவான ஒரு விதி. அதே போல உங்கள் உடலில் இருக்கக்கூடிய திரவம் என்ன? உங்களை இயக்கக்கூடிய திரவம் என்ன? உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரவம் என்னன்னா உங்களுடைய ரத்தம், பிளட். அப்போ அந்த பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த உள்மறை வெப்பத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய அடர்த்தி குறைந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சூடாவது, ரத்தம் சூடானா அப்படித்தான் பேச சொல்லும் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒரு மனிதனுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அந்த ரத்தத்தை வெப்பப்படுத்துது. ரத்தம் வெப்பமடையும் பொழுது விரிவடைகிறது, அதனுடைய அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறைவதால் அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது. அப்ப வேகம் அதிகரிச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்ப இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சா, அந்த பம்பிங் அதிகமா இருந்தா என்ன பண்ணும்? இரத்த ஓட்டம் அதிகமாக உடலில் இருக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்க அதிகரிக்க உங்க உடலானது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு விதமான பதட்ட நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சிம்பிளா ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது ஒருவருடைய உடலில் என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறதா அவங்களால? அப்போ இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் அதீதமாக இருக்கக்கூடிய, அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தை நம் முன்னோர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய ஆய்வின் மூலமாக,
ஆன்மீக ரீதியாக கண்டறிந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தான் நம்ம என்ன பண்றோம், ஹோரைகள்னு வகுக்கிறோம். அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க செவ்வாய் ஹோரையில செவ்வாய் கிரகத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த எதிரொலிக்கப்படுகிற ஒளிக்கற்றைகளினுடைய காஸ்மிக் எனர்ஜியினுடைய ஆதிக்கம் பூமியில் அதிகமாக இருக்கும். அப்ப விலங்குகள், ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாருக்குமே உடலில் இருக்கக்கூடிய வெப்பம், உடலில் படக்கூடிய அந்த ஒளிக்கட்டையினுடைய தன்மை உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய வெப்பத்தை அதிகப்படுத்துகிறது. அப்ப அந்த இரத்தத்தினுடைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறைவதால் வேகம் அதிகரிக்க, அந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம், அந்த வேகம், அந்த ஓட்டத்தினுடைய வேகம் அதிகரிக்கிறது. வேகம் அதிகரிப்பதால் உங்களுடைய இருதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. வேகமாக துடிப்பதால் ஒவ்வொரு உறுப்பிற்கும் அளவுக்கு அதிகமான இரத்தம் செலுத்தப்படுகிறது. அப்படி ஒரு அளவிற்கு அதிகமான இரத்தம் செலுத்தப்படும் பொழுது ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை அறியாமலே நம்ம பல்வேறு நிலைகளில் ஒரு கோபத்தையும் பதட்டத்தையும் ஒரு டென்ஷனையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பெறுகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் செவ்வாய் கிரகத்தினுடைய ஒளிக்கற்றை பூமியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இனிமே நம்ம நிலைமைக்கு வந்துருவோம். ஒரு காரியத்தை பொறுமையா நிதானமா சிந்திச்சு செயலாற்றும் பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல நிலை கிடைக்கும், உயர்வான நிலையை அடைவீர்கள். ஆனால் அதே விஷயத்தை ஒரு பதட்டத்தோடு, ஒரு ப்ரெஷரோடு, ஒரு அவசரத்துல ஒரு முடிவெடுக்கும் பொழுது என்ன ஆயிரும், அது நிச்சயமா அந்த காரியமானது பின்னடைவை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த காரியத்தால் பல்வேறு பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தடுமாற்றமான ஒரு நிலைகளையும் நீங்கள் பெறுவதற்கான ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகும், அந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை செவ்வாய் ஹோரையில் பூமியில் அதிகமாக வருது. நம்ம மனிதர்களுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். மனிதருடைய ரத்தம் வெப்பமடைகிறது. வெப்பமடைவதால் அதீதமாக ஃப்ளோ ஆகுது, ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுவதால் இதயம் வேகமாக துடிக்குது. வேகமாக துடிக்கிறதுனால ப்ரெஷர் அதிகரிக்குது. ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால ஒவ்வொரு உறுப்புக்கும் அதிகப்படியான ரத்த ஓட்டம் செல்லுது. அதிகப்படியான ரத்த ஓட்டம் செல்றதுனால அந்த உறுப்பினுடைய வேகம் அதிகரிக்குது. வேகம் அதிகரிக்கிறதுனால ஹைப்பர் டென்ஷன் உருவாகுது, கவலை உருவாகுது, பதட்டம் உருவாகுது. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியல, ஒரு முடிவு, சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். அப்போ ஒரு சரியான முடிவெடுக்க முடியல அப்படின்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், பின்னடைவுகள் எல்லாமே ஏற்பட்டு போயிடும். அப்போ செவ்வாய் ஹோரை அப்படிங்கும் போது பூமியில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் பொழுது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது நடக்கிறது. புரியுதுங்களா? ஒரு வாகனத்தை இயக்கிட்டு இருக்கீங்க, இயக்கும் போது செவ்வாய் ஹோரை வருது. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரிக்கும். உடலுடைய வெப்பம் என்ன பண்ணும், ரத்தத்தினுடைய வெப்பத்தை அதிகரிக்கும். ரத்தத்தினுடைய வெப்பம் அதிகரிக்கிறனால என்ன பண்ணும், வேகமாக ஓடும். வேகமாக ஓடுறதுனால என்ன பண்ணும், அதிகமாக எதையும் துடிக்க ஆரம்பிக்கும். ஓவர் பம்பிங் என்ன பண்ணும், ப்ரெஷரை கொடுக்கும். ப்ரெஷர் வந்தால் என்ன வரும், பதட்டம், குழப்பம், எதையும் முடிவெடுக்காத முடியாத நிலை, அவசர முடிவுகள், என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாத ஒரு நிலை, இது எல்லாமே ஏற்பட்டுவிடும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் வண்டி இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக ஏற்ற மாதிரி வண்டி வருதா, எங்கன பிரேக் போடணும், நம்ம கியர் மாற்றணுமா, மாற்ற தேவையில்லையா, எல்லாத்துலேயும் ஒரு பதட்டம் ஏற்பட்டு வேகமாக போகணும்னு என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, வேகமாக முறுக்க ஆரம்பிப்பீங்க. சரியாக பிரேக் பிடிக்க மாட்டீங்க. ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அப்போ நிறைய விபத்துக்கள், வாகனத்தில் போகும்போது விபத்துக்கள். நீங்கள் ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கும் பொழுது சரியாக முடிவெடுக்க முடியாத அவசர முடிவுகள், பதட்டமான முடிவுகள், இவை எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடைகிறது. எதையுமே பண்ண மாட்டீங்க, அவசரமாக முடிவெடுத்துட்டேங்க, தப்பாக முடிவெடுத்துட்டேங்க அப்படின்னு பின்னாடி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களை ஒருவர் சந்திக்க வருகிறார் என்றால் நிச்சயமா அவர் அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காரு. அப்போ அந்த நிகழ்வு என்னத்தை அவருக்கு ஏற்படுத்தும், பிரச்சனைகள், பின்னடைவுகள், குழப்பங்கள், விபத்துக்கள், இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன வம்பு வழக்குகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக, ஒரு கழகத்திற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த செவ்வாய் ஹோரை உங்களுக்கு உணர்த்தும்.
சரி, அவர் கேட்கிற கேள்வி, நான் வீடு கட்டலாமா, திருமணம் செய்யலாமா, ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அந்த காரியம் நிச்சயமா ஒரு அசுப ஹோரையினுடைய காலத்தில் தான் நடக்கும். அப்ப அசுப ஹோரையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அசுப ஹோரையில் மட்டுமே அந்த காரியம் நடக்கும். அசுப ஹோரையில் கேட்கப்பட்ட கேள்வி அசுப ஹோரையில் நடப்பதால் அவரால் நிதானமா இருக்க முடியாது, சிந்திக்க முடியாது, செயலாற்ற முடியாது, நிச்சயமா பதட்டம் ஏற்படும். அப்ப அந்த காரியம் முழுமையடைவது முடியாம ஒரு நிலை ஏற்படுவதோடு மட்டும் இல்லாம குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் விபத்துக்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் எதிர்பாராத பின்னடைவுகளையும் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும். அப்ப செவ்வாய் ஹோரையில ஒருவர் உங்களிடம் வந்து வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, இல்லை இடம் வாங்கலாமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது அது செவ்வாய் ஹோரையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அளிக்க வேண்டிய ஒரே பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் வம்பு வழக்குகளையும் பதட்டத்தையும் விபத்துகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மிக தெளிவா நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். ஒருத்தர் கடன் கேட்கிறாரு, கொடுக்கலாமான்னு கேள்வி வருகிறது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அவர் செவ்வாய் ஹோரையில் கேட்கிறாரு, இந்த பணத்தை நீங்க கொடுக்க முடியும், ஆனா பிரச்சனை பண்ணி தான் வாங்க முடியும், அல்லது இதனால தேவையில்லாத பிரச்சனைகள், டென்ஷன், குழப்பம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும், அதனால கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒருவர் எனக்கு ரொம்ப நாளா திருமணமே ஆகலைங்க, எனக்கு ஏன் திருமணம் ஆகலை, எனக்கு அதற்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு உங்களை வந்து கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நிச்சயமா என்ன சொல்லணும்? இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தைரியமா தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தை செய்யுங்க. நிச்சயமா உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு திருமணம் தாமதமாகுது. அதே போல உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கைன்னு எடுத்தாலும் நிறைய விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா செவ்வாய்னா பதட்டத்தை கொடுக்குறாரு இல்லையா? விட்டு கொடுத்து போனாதான் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆகையினால பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சு தான் நீங்க வாழணும். உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால தான் திருமணம் தாமதம் அடையுது. அப்ப செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணைத்தான் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பலன்களை நீங்க நிச்சயமா மிக துல்லியமாக எடுத்துரைக்கலாம். மிக நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ செவ்வாய் ஹோரையில வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே நம்ம நெகட்டிவிட்டியான எதிர்மறையான பலன்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாமா? இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நிச்சயமா சொல்றேன், செவ்வாய் ஹோரையில் சுப காரியங்கள், செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க நிலை அல்லாத காரியங்களை கேள்விகளாக கேட்கும் பொழுது அந்த நிகழ்வுகள் அசுப பலனை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க சில செயல்கள்னு இருக்கு. என்னென்ன செயல்கள் சார்? அப்ப அந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் சில காரியங்கள் செய்யறதுக்கு தூண்டுகிறது. அந்த காரியங்கள் செய்வதற்கு ஏதுவான ஒரு காலமாக அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன மாதிரியான காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளானது மனிதருடைய எண்ணங்களில் பல்வேறு பதட்டத்தையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அவசரத்தையும் அடிச்சு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களையும் அதிகமா ஏற்படுத்துறதுனால நீங்க ஒருத்தட்ட பிரச்சனை பண்றேன், நான் பிரச்சனை பண்ண போறேன், இந்த டைம் நல்லா இருக்குமானா நிச்சயமா நல்லா இருக்கும், நீங்க போனா பிரச்சனை கட்டாயம் நடக்கும் அப்படின்னா நீங்க யாரும் அடிக்க போறீங்க இல்ல பிரச்சனை பண்ண போறீங்கன்னா அந்த செவ்வாய் ஹோரையை நீங்க தெளிவா தேர்ந்தெடுத்து வழங்கலாம். அதே நேரத்துல செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான். ஏன்னா அப்பதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, கையில ஏதேனும் ஒரு ஆயுதத்தை எல்லா கோயிலையும் வச்சிருப்பாரு. ஒண்ணு வேல் வச்சிருப்பாரு, இல்ல பழனிக்கு போனீங்கன்னா தண்டம் வச்சிருப்பாரு, அதனால தண்டாயுதபாணி. புரியுதுங்களா? அப்போ ஆயுதத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த முருகன் தான் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் ஹோரை காலங்கள்ல முருக வழிபாடு செய்வது, கிருத்திகை நட்சத்திர வழிபாடு செய்வது, ஷஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்வதை சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் இந்த முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதை சூப்பரா செய்யலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த ஆயுதங்களை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த காலத்துல ஆயுதங்கள் வாங்க செல்வது நிச்சயமா நல்ல மாற்றங்களை. அதோடு மட்டும் இல்ல, இந்த செவ்வாய் என்பது அதிகமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறதுனால
உடல் என்ன ஆகும்? உங்களுக்கு நிறைய உறுப்புகளுக்கு அதீதமான இரத்த ஓட்டம் இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதே நேரத்தில் உடல் வலுவாக இருக்கும். நான் ஒரு பாடி பில்டிங் பண்ண போறேன், ஜிம்முக்கு போறேன், இல்லை தற்காப்பு கலைகள் கற்றுக்க போறேன், ஒரு கராத்தே கற்றுக்க போறேன் அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நிச்சயமா இந்த செவ்வாய் ஹோரை மிகச் சிறப்பானது. தற்காப்பு கலைகள், அதோடு மட்டும் இல்லாமல் நாட்டை காக்கக்கூடிய கலைகள், உடல் வலுவை ஏற்படுத்தக்கூடியது, விளையாட்டு சார்ந்த பயிற்சிகள், இது அனைத்துக்குமே இந்த செவ்வாய் ஹோரை சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக இருக்கிறது. அதே மாதிரி தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை கொண்டு காவல் காக்கக்கூடிய, மற்றவரை அடக்கக்கூடிய, அடக்குமுறையை கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தொழில்களாக இருக்கிறது. அப்போ காவல்துறை, போலீஸுக்கு போகிறீங்க, அவங்க என்ன பண்ண லத்தி வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அப்போ நிச்சயமாக காவல்துறைக்கு போகிறது, இராணுவ வீரராக போகிறது, இல்லை வாட்ச்மேனாக போகிறது, பாதுகாப்பு சார்ந்து போகிறது, உடற்கல்வி ஆசிரியராக போகிறது, ஒரு போட்டியில் ஜெயிக்க போகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் ஹோரை மிக மிக சிறப்பானதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ராசஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல், அதாவது வேதியியலை கொண்டிருக்கக்கூடிய, ரசாயனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் கிரகம் அமைந்திருக்கு. அதனால ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரியான நிலைகளில், இல்லை அலோபதி மருத்துவம், அதுவும் கெமிக்கல் தானே, மெடிக்கல், அலோபதி மெடிக்கல், இது சார்ந்த நிலைகளை எல்லாம் இந்த செவ்வாய் ஹோரையில் ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது தாராளமாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலனை மிக துல்லியமாக நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அப்போ செவ்வாய் ஹோரையில் கெட்டது மட்டும்தான் நடக்கணுங்கிறது இல்லை, நல்லதும் நடக்கும். ஆனால் அந்த நல்லது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையும் நிலைகளையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொண்டு பலனுரைக்க வேண்டும். அப்போ சுப காரியங்கள், இந்த மாதிரியான செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க செயல்கள் அல்லாத காரியங்களை உங்களிடம் ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு அசுப பலன்களையும், அதனால் பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும், பின்னடைவுகள் வரும், நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் தெளிவாக எடுத்துரைங்க. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க தொழில்களாக செயல்களாக இருக்கக்கூடிய காரியங்களுக்கு சுபத்தன்மையை, நீங்கள் சுப பலன்களை வெளிப்படுத்தலாம். அதே நேரத்தில் இளைய சகோதரம் சார்ந்த உறவுகளையும் இளைய சகோதரனையும் குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ அதனால தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை உடனே தம்பி உடையாந்துருவார். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இளைய சகோதரம் சார்ந்த நிகழ்வுகள், இளைய சகோதரம் சார்ந்த சிந்தனைகள், இளைய சகோதரம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கு சுபபலன்களை நாம் வெளிப்படுத்தலாம். திருமண வாழ்க்கை சார்ந்து கேள்வி கேட்கும் பொழுது திருமணம் நடக்கலைன்னா அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷம் என்பது திருமணத்தை தாமதப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் திருமணத்திலும் திருமண வாழ்க்கையிலும் தேவையில்லாத பின்னடைவுகள், குழப்பங்கள், கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவை அனைத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய தன்மை பெற்றதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பலன்களை வெளிப்படுத்த வேண்டும். சார், ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு சார், எங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு உண்டானதாக இருக்கும். குழப்பங்கள், பிரச்சனைகள், தேவையில்லாத கலவரங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பலன்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சார், இந்த பலனாக நடக்கணும், நல்ல மாதிரி பலன்களை எடுத்துரைக்கணும், எனக்கு வாழ்க்கை சிறப்படையணும், நான் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முருக வழிபாடு செய்வது, ஷஷ்டி திதியில் விரதமிருந்து முருகனை தரிசனம் செய்வது, முருகன் கோவில்களுக்கு சென்று வருவது, இது அனைத்துமே நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரியான பலன்களை மிக துல்லியமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நிச்சயமா இது அனைத்துமே மிக உயர்வான நிலையை, ஒரு நல்ல பலன் சொல்றீங்கன்ற ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு ஈட்டி கொடுக்கும். சார், நான் ஒன்றுமே ஜோதிடத்தில் படிக்கல, இப்போதான் ஏதோ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள பலன் சொல்றீங்களே, இது சரியா வருமான்ற பயம் இருக்கவே கூடாது. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு பிரசன்ன சூட்சமங்கள். ஹோரா சாஸ்திர பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. நிச்சயமா நீங்கள் இறை வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களிடம் ஒருவர் கேள்வி கேட்க வருகிறார் என்றால் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது, பின்னடைவுகள் இருக்கும்போது,
கெட்ட நிலைகள் இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களை அசுபஹோரையில் மட்டுமே சந்திக்க வருவார். அந்த அசுபஹோரையில் ஒருவர் உங்களை சந்திக்க வருகிறார் என்றால் அவருக்கு பின்னடைவுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இவற்றை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். சரி, அடுத்த கேள்வி கேட்பாங்க, சார் அசுபஹோரையில் வந்துட்டாரு, பிரச்சனையில சொல்லிட்டேன், இது எப்ப மாறும்னு கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வருடத்திற்கு அப்புறம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். அப்ப இப்ப இருந்தே இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த தன்மைகளை உள்ளடக்கி நன்றாக புரிந்து கொண்டு பலன்களை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், உயர்வான நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். அப்போ எப்படி சூரிய கோரையில் பலனுரைக்கிறீர்களோ அதே போல செவ்வாய் கோரையில் செவ்வாய் சார்ந்த நிலைகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் நிச்சயமாக இந்த பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அவ்வாறு எடுத்துரைக்கும் பொழுது மிக உன்னதமான நிலைகளை நீங்கள் பெறுகிறீர்கள். புரியுதுங்களா? அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு காலத்தை நம் முன்னோர்கள் செவ்வாய் ஹோரை என்று வகுத்திருந்தார்கள். அந்த செவ்வாய் ஹோரையில் உங்களை ஒருவர் சந்திக்க வருகிறார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் அவர் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் சார்ந்த பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அப்ப செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க செயல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள், குழப்பங்கள், வம்பு வழக்குகள், விபத்துக்கள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். சுபத்தன்மை வாய்ந்து கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? இளைய சகோதரம் எப்படி இருப்பார், நான் காவல்துறை வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா, இல்லை காவல்துறையை போய் சந்திக்கலாமா, அல்லது இராணுவத்துக்கு போகலாமா, இராணுவத்தில் சேரலாமா, புரியுதுங்களா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கு சுபபலனை சொல்லுங்க. அசுப பலனை சொல்லும் பொழுது நான் இன்னும் இதுல இருந்து மாறணும், எனக்கு நல்ல மாற்றங்கள் வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நிச்சயமா முருக வழிபாடு பண்ணுங்க, சஷ்டியில் விரதம் இருந்து முருக வழிபாடு பண்ணுங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நிச்சயம் செவ்வாய்க்கிழமை ஒரு விளக்கேற்றுங்க. நிச்சயமா அறுபடை வீடுகள்னு சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த முருகனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மாறும் அப்படிங்கிறத மிக துல்லியமா தெளிவா எடுத்துரைக்க ஆரம்பித்தால் மிக மிக உயர்வான நிலையை உங்களுடைய வாழ்க்கையில், ஜோதிட வாழ்க்கையில் அடைவீர்கள். ஆகையினால ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து இறை வழிபாடு செய்யுங்க. இறை வழிபாடு செஞ்சுட்டு உங்களிடம் வருபவர்கள் எந்த ஹோரையில் வருகிறார்கள், சுப ஹோரையில் வருகிறார்கள் என்றால் சுப பலன்களையும், அசுப ஹோரையில் வருகிறார்கள் என்றால் அசுப பலன்களையும் வெளிப்படுத்தணும்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஒவ்வொரு ஹோரையிலும் இன்னும் துல்லியமா என்னென்ன பலன்களை வெளிப்படுத்தினால் நீங்கள் சிறப்படைவீர்கள்ங்கிறத ஆய்வு செய்து இந்த பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். மிக மிக துல்லியமான பலன்களாக இருக்கும். தைரியமா தன்னம்பிக்கையோட இந்த பாடத்திட்டத்தை வெளிப்படுத்தி பலன்களை சொல்லுங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த அசுப கிரகமா இருக்கக்கூடிய சனி கிரகத்தினுடைய தன்மையை எப்படி வச்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்றது அப்படிங்கிறத, சனி ஹோரையில உங்களிடம் ஒருவர் கேள்வி கேட்க வந்தால் அவருக்கு என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்துவது, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், செவ்வாய் மாதிரியே பிரச்சனைகள் இருக்குமா, இல்லை சூரியன் மாதிரியே பிரச்சனைகள் இருக்குமா, இல்லை மாறுபட்ட பிரச்சனைகள் இருக்குமா, அதற்கான பலன்களை எவ்வாறு நாம வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்த பாடத்திட்டத்தில் மிக தெளிவா உன்னதமாக சிறப்பாக உங்களுக்கு பயிற்றுவிக்கவிருக்கிறோம். அப்போ இந்த பாடத்திட்டத்தில் இந்த செவ்வாய் ஹோரையை பற்றி முழுமையா படிச்சீங்கன்னா இவற்றை பற்றி முழுமையா ஆய்வுகள் செய்யுங்க. அதற்கான விடைகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு தொடர்பு சாதனம் வாயிலாகவோ எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒவ்வொன்றையும் பயிற்சி பண்ணி பார்க்காம அடுத்த பாடத்திட்டத்துக்கே போகாதீங்க. இந்த பயிற்சி செய்து இதில் தெளிவடைஞ்சிட்டு தான் அடுத்த பாடத்திட்டத்துக்கு போகணும். அப்போ கொஞ்சம் டைம் எடுங்க. சொல்லி கொடுக்குற பாடத்தை டைஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உணர்வுபூர்வமாக உணர ஆரம்பிங்க. அதை பயன்படுத்துங்க. அந்த பயன்படுத்தக்கூடிய நிலையை எடுத்து பாருங்க. இதில் செவ்வாய் குறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த செவ்வாய் குறைகளில் தான் விபத்துக்கள், பிரச்சனைகள், கலகங்கள் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், 2 பேர் அடிச்சுக்குவான். திடீர்னு பார்த்தா ஒரு விபத்து நிகழும். 2 பேர் வண்டியில் கொண்டு வந்து இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ கலகங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் இது எல்லாமே செவ்வாய் குறையில் தான் அதிகமாக ஏற்படும். அவற்றையெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளுங்க. இப்படி ஆய்வுகள் செய்து 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 உங்களுடைய பலனுரைக்கக்கூடிய அந்த தன்மையை, திறனை வளர்த்து கொண்டே வாருங்கள்.